Taste the Daily. மக்களை வஞ்சிக்கும் கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 33ஆம் நாள். இன்று திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்ட மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சிபி ராதாகிருஷ்ணனின் பொது சேவைக்கும் மக்கள் மீதான அர்ப்பணிப்பு மிக்க சமூக செயற்பாடுகளுக்கும் கிடைத்த மணிமகுடம் என புகழாரம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 254வது வீர வணக்க நினைவு நாளையொட்டி வரும் 20ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் செவலில் உள்ள ஒண்டி வீரன் நினைவு தூணுக்கும் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அறிக்கை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலை பூத் வாரியாக சோதித்து திமுகவின் கள்ள ஓட்டு முயற்சிகளை தடுக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. அதிமுகவில் இணையும் இளைஞர்கள் முதலில் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அடுத்து தொழிலில் அக்கறை செலுத்த வேண்டும், மாலை நேரத்தில் மட்டும் அதிமுகவுக்கு பணியாற்ற வேண்டும் என கோவை மாவட்டம் வால்பாறை பூத் கமிட்டி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுரை. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வேலைவாய்ப்பு அதிகளவில் உருவாக்கப்படும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. பார்த்தீங்கன்னா 2011 21 வருஷம் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம். நீங்க 6 வருஷமா எதுவும் இல்லை, மீண்டும் வருகின்ற பொழுது அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கி. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருச்சி சிதார் மருத்துவமனைக்கு எதிராக கிட்னி மோசடி அறுவை சிகிச்சை தொடர்பான அதிகாரப்பூர்வ விசாரணை அறிக்கை வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் இதுவரை FIR கூட பதிவு செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகிகளுக்கு 2 மருத்துவமனைகள் சொந்தமானது என்பதால் விடியா ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்துவதாகவும் உடலுறுப்பு அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து என பெயரளவில் வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக அரசாணையாக வெளியிட வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தல். நோயாளிகளின் உயிர் பாதுகாப்பை புறக்கணித்து தனியார் மருத்துவமனைகளை பாதுகாக்கும் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தையும் ஊழல் சார்ந்த போக்கையும் அம்பலப்படுத்தியுள்ளது கிட்னி மோசடி விவகாரம். சட்டவிரோதமான சிறுநீரக திருட்டு நடந்துள்ளதற்கு ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்காமல் கால தாமதப்படுத்தும் திமுக அரசின் நடவடிக்கை மக்களின் உயிரை விற்பனைக்கு விடும் கொடூரம் என கடும் விமர்சனம். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக பெண்ணிடமிருந்து கல்லீரல் திருடப்பட்டு குறைவான தொகை கொடுத்து ஏமாற்றிய கும்பல் தலைமறைவு. ஃபெயிலியர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கிட்னி திருட்டில் ஈடுபட்ட திமுக MLA கதிரவன், முகவரான திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆகியோரை கைது செய்ய திராணியில்லாத ஏவல் துறையால் மனித உறுப்புகளை திருடி வியாபாரம் செய்யும் கும்பல் துணிந்து ஏழைகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிட்னிக்குன்னு சொன்னாங்க, நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவை, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆபரேஷன் பண்ணி எந்த இதுவுமே எல்லாமே கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க, எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிடுது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. GH ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு. விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்றால் லட்சங்கள் கிடைக்கும் என பேராசை காட்டி உடல் உறுப்புகளை பறிக்கும் மோசடி கும்பல் பள்ளிப்பாளையத்தில் விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் மக்கள் அச்சம். கிட்னி மட்டுமல்ல, கல்லீரல் பறிப்பு வரை சென்றிருக்கும் நிலையில் மனிதாபிமானம் அற்ற ஸ்டாலின் அரசு இனியேனும் குற்றவாளி கும்பலை கைது செய்வார்களா, இல்லை கல்லீரல் திருட்டு இல்லை மோசடி என விளக்கம் கொடுப்பார்களா என மக்கள் கேள்வி. கோவையில் தனியார் தோட்டத்தில் வேலை பார்க்கும் பெண்ணின் 13 வயது மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பப்ஸ் வியாபாரி போக்சோவில் சிக்கினார்.
தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலினின் இரும்புக்கரம் துருப்பிடித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னை கொண்டித்தோப்பில் 17 வயது சிறுமி குளிப்பதை காமுகன் ஒருவன் வீடியோ எடுத்த சம்பவத்தால் பெற்றோர்கள் கொந்தளிப்பு. சிறுமிகள் பாதுகாப்பாக குளிக்கக்கூட முடியாத அளவிற்கு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதுதான் ஸ்டாலின் 4.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. திருப்பூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் தன் தாய் மற்றும் மனைவியுடன் சேர்ந்து நடந்ததை வெளியில் கூறக்கூடாது என மிரட்டி சிறுமிக்கு சூடு வைத்து சித்திரவதை செய்த கொடூரம். அப்பாவி சிறுமிகள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவதை கண்டுகொள்ளாமல் பெண்கள் பாதுகாப்பில் வடமாநிலத்தை ஒப்பிட்டு சிறப்பான ஆட்சி நடப்பதாக பேசும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னை திருவொற்றியூரில் 2.5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படாததால் நாள் தவறாமல் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் நெசவு தொழிலாளர்களுக்கும் மணல் கடத்தும் கும்பலுக்கும் கஞ்சா விற்பனை செய்து வந்த 4 இளைஞர்கள் பிடிபட்ட நிலையில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விளம்பரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலின் அரசால் ஒருபுறம் போதைப் பொருட்கள் விற்பனை, மறுபுறம் மனித உடல் உறுப்புகள் திருட்டு என தமிழ்நாடு சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சாவை விற்பனை செய்து கொண்டிருந்த தந்தை மகன் பிடிபட்டனர். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெறும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக விமர்சனம். சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே மைதானத்தில் கால்பந்து விளையாட்டை பார்த்துக் கொண்டிருந்த காவலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள். சட்டம் ஒழுங்கை பேணி காக்காமல் விளம்பரமே முழு மூச்சாக விடியா ஸ்டாலின் மூழ்கி இருப்பதால் உளவுத்துறையும் காவல்துறையும் செயலிழந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கலில் பெற்றோரை மது போதையில் ஆபாசமாக திட்டிய அண்ணனை கத்தியால் தம்பி வெட்டி கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் இளைஞர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதும் நாள் தவறாமல் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐயாப்பட்டி பகுதியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் காரை ஏற்றியும் சரமாரியாக தாக்கியும் கொன்ற கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே காதல் விவகாரத்தில் இளைஞரை கத்தியால் குத்திய காதலியின் தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே அடித்து கொலை செய்து ஆண் சடலத்தை பிளாஸ்டிக் பையில் வைத்து வாய்க்காலில் வீசிச் சென்ற கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதற்கு இதுபோன்ற தொடர் கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் ஆவேசம். ராணிப்பேட்டையில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தம்பியே அண்ணனை கத்தியால் கழுத்தறுத்து கொன்ற கொடூரம். மதுவால் அதிகரிக்கும் வன்முறைகளை கட்டுப்படுத்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகத்தின் எதிர்காலமே இருளில் மூழ்கும் என மக்கள் அச்சம். சென்னை எண்ணூரில் மழை காரணமாக தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகள் மற்றும் வாயு கசிவால் 2வது நாளாக மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்பட்டதால் எண்ணூர் மக்கள் அவதி. கமிஷன் மாடல் ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொழிற்சாலைக்கு சாதகமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கலந்து இந்த ஒரு விஷயம் வந்ததுனால கிட்டத்தட்ட தேன்படை வீதி, காட்டுக்குப்போ, எண்ணூர் குப்போ, மோத்தோர் குப்போ, இது மாதிரி ஆற்றுல மீன் பிடிக்கிற தொழிலாளர் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே போயிடுச்சு. இதுல மீறி எங்களை உயிர் போற நிலைமைக்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு நாங்க இங்க இருக்கணுமா, இல்ல நாங்க எங்கேயாவது வெளியே போயிடணுமான்ட்டு யாராவது பதில் சொல்லணும் சார். அரசு தான் பதில் சொல்லணும். அவங்க மாசு கட்டுப்பாடு வராங்க, வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை இருக்கும்போது மட்டும் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுறாங்க போயிட்டு. இன்னொரு இருக்குன்னா
அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அந்த நேரத்துக்கு வர மாட்டாங்க. எல்லாமே அமைதியாயிட்டு கம்பெனிக்காரனா அலர்ட் ஆயிட்டு ஃப்ரீ ஆயிடுவான். நார்மலான இருக்கிற நேரத்துல மட்டும் அவங்க வந்து இங்க எதுவுமே நடக்கல அப்படி விஷயமே. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக 2 நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த நபர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் அரசின் வனத்துறை அலட்சியத்தால் வனவிலங்குகள் வேட்டையாடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோயில்கள் சொர்க்கம் என பூசாரிகள் சுகமாக வாழ்வதாக ஸ்டாலின் அரசு கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்யும் நிலையில் தினமும் 33 ரூபாய் சம்பளம் ஒருவேளை உணவுக்கு கூட போதாது என உண்மையை போட்டுடைத்த பூசாரிகள். கோயில்களுக்கு மின் கட்டணம் கூட கட்டாமல் விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் செலவிடும் ஸ்டாலினின் பொய் பிரச்சாரங்கள் தொடர்ந்து தோலுரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் அந்திலி கிராமத்தில் டாஸ்மாக் கடையில் கூடுதலாக 10 ரூபாய் கேட்டு அடாவடி வசூல் செய்யும் ஊழியரின் வீடியோ வெளியீடு. டாஸ்மாகில் கூடுதல் வசூல் முதல் கிட்னி திருட்டு வரை பல வகைகளிலும் கல்லாக்கட்டும் திமுக அனுதாபிகளை ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாததற்கு கமிஷன் தான் காரணமா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாநகரில் 10 நாட்களுக்கு மேலாக குப்பை அள்ளப்படாதது தொடர்பாக திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கூட்டணி வலிமையாக உள்ளது என ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் திமுக கூட்டணிக்குள் இருக்கும் முட்டல் மோதல் வெளிச்சத்திற்கு வந்ததாக மக்கள் விமர்சனம். டிஎன்பிஎஸ்சி நடத்திய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வை 47.44% பேர் புறக்கணித்ததாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. 43,888 பேர் தேர்வில் பங்கேற்க விரும்பாததன் மூலம் ஸ்டாலின் ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்தது அம்பலம். தாம்பரம் மாநகராட்சிக்கென தொடங்கப்பட்ட பாலாறு குடிநீர் திட்டம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதால் இனி கட்டணம் செலுத்தி தண்ணீர் வாங்க வேண்டிய சூழல். மாநகராட்சிக்கு சொந்தமான திட்டத்தை வேறு துறையிடம் ஒப்படைத்துவிட்டு மாதந்தோறும் மாநகராட்சி பல லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த துணிவது கமிஷன் மாடல் ஸ்டாலின் அரசு கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளதா என குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் சந்தேகம். ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் கொடுத்தும் சென்னை உட்பட 10 நகரங்களில் 594 கோடி ரூபாய் மதிப்பிலான 27 பணிகளை முடிக்காமல் நிலுவையில் வைத்துள்ள விடியா திமுக அரசு. சென்னையில் பெரும்பாலான பணிகளில் 50% மட்டுமே நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் காட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இரவு நேரத்தில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த போதை இளைஞர்கள் 3 காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது பொதுமக்கள் விரட்டி பிடித்து ஒப்படைப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லா நிலையில் பொதுமக்கள் தங்களையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மேலும் இந்த சம்பவமே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சாட்சி. மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்கூட்டு அருகே பழமையான மரம் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் மரத்தை விரைந்து அப்புறப்படுத்தாததால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் போக்குவரத்து தடைபட்டதால் வாகன ஓட்டுநர்கள் தவிப்பு. விநாயகர் சிலைகளை வாகனங்களில் எடுத்துச் செல்வதற்கு விடியா திமுக அரசின் ஏவல் துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பதால் சிலை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கைவினை கலைஞர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசில் சிலை தயாரிப்புக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களின் விலையும் பன்மடங்கு உயர்ந்துவிட்டதாக தொழிலாளர்கள் வேதனை. இப்போ நாங்கள் இந்த தொழில் மூலயமா தான் எல்லாமே நம்பி இருக்கிறோம். இந்த தொழிலும் இப்போ ரொம்ப எங்களுக்கு முடக்கமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பர்மிஷனும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்ததுன்னா நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் இறக்கி கூட நிறைய சேல் பண்ணி நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளம். நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு மழைநீர் சேமிப்பு அக்கறை காட்டாததால் நீர்நிலைகளுக்கு வெள்ள நீர் செல்லாமல் வீணாகுவதாக மக்கள் வேதனை.
மருத்துவர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தேசிய மருத்துவ பதிவு திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களில் வெறும் 996 பேர் மட்டுமே பதிவு செய்ததால் பதிவு கட்டாயமல்ல என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்குகள் ஊருக்குள் நடமாடுவதை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசின் வனத்துறையை கண்டித்து கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். மக்களின் நியாயமான இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மக்களோடு மக்களாக போராட்டத்தில் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். வார விடுமுறையை முடித்து அதிக அளவில் சென்னையை நோக்கி நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் மழையுடன் கலந்த டீசல் புகையில் சிக்கி மக்கள் அவதி. மக்களை ஏமாற்றும் விற்பனை உத்திகளுக்கு முட்டுக்கட்டையிடும் வகையில் கட்டுமான நிறுவனங்கள் இனி சிறப்பு வசதிகள் பட்டியல் வெளியிட தடை. வீடு வாங்கும் பொதுமக்களின் உரிமையை காக்க ரியல் எஸ்டேட் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல அக்டோபர் 17ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம். அக்டோபர் 18ஆம் தேதிக்கான முன்பதிவு நாளை நடைபெறும் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தணி முருகன் கோயில் 2ஆம் நாள் தெப்பத் திருவிழா கோலாகலம். சரவண பொய்கை குளத்தில் 5 முறை வலம் வந்த முருகப் பெருமானை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே உள்ள திருவிடந்தையில் 4ஆம் ஆண்டாக சர்வதேச காத்தாடி திருவிழா கோலாகலம். ஜல்லிக்கட்டு காளை, கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளிட்ட வடிவங்களினால் ஆன காத்தாடிகளை திரளான ஆர்வலர்கள் பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். காலை 10 மணிக்குள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டுநர்கள் அவதி. திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் சாலைகளை மூழ்கடித்து வெள்ளம் ஓடியதால் மக்கள் தவிப்பு. ஒடிஷாவில் தங்கச் சுரங்கம் இருப்பதாக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் 20,000 கிலோ தங்கம் கிடைக்க வாய்ப்பு. இந்தியாவின் தங்க தேவையில் கிட்டத்தட்ட 99.9% இறக்குமதி மூலமாகவே பூர்த்தி செய்யப்படும் நிலையில் இந்த சுரங்கம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என எதிர்பார்ப்பு. வாக்குகள் திருட்டு என்று புகார் கூறுவது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. யாருக்காகவும் அரசியல் சாசன கடமையில் இருந்து தேர்தல் ஆணையம் பின்வாங்காது என்று டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திட்டவட்டம்.
தேர்தல் ஆணையத்தின் கதவுகள் எல்லோருக்கும் சரிசமமாக எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேச்சு. 1 கோடிக்கும் மேற்பட்டோர் கண்காணிப்பில் மக்கள் முன்பு நடக்கும் வெளிப்படையான தேர்தலில் வாக்குகளை எப்படி திருட முடியும் என எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இன்று முதல் 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம். டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருநாடு நல்லுறவு, எல்லை பிரச்சினை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல். நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகள் சுயமாக வருவாய் ஈட்டுவதற்கு வசதியாக திட்ட அறிக்கை தயாரிக்க குழு நியமனம். பல மாநில உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய குழுவுக்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அறிவுறுத்தல். பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயில் இருந்து நிலையான விமான எரிபொருளை உற்பத்தி செய்வதற்கான சர்வதேச சான்றிதழை பெற்ற இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் பானிபட் சுத்திகரிப்பு நிலையம் சர்வதேச விமான எரிபொருளில் 1% தேவையை நிறைவேற்றும் வகையில் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் 35,000 டன் விமான எரிபொருள் உற்பத்தி தொடங்க திட்டம். ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி இஸ்ரேல் முழுவதும் அந்நாட்டு மக்கள் போராட்டம். அரசியல் தலைவர்கள் வீடுகள், முக்கிய சாலைகளில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஏராளமானோரை கைது செய்த காவல்துறை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழப்பு, 8 பேர் காயமடைந்துள்ள நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய கும்பல் தப்பி ஓட்டம் என தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை கைப்பற்றி இந்திய ஏ பெண்கள் அணி அசத்தல். 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்த இந்திய ஏ பெண்கள் அணியை 3வது போட்டியில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா ஆறுதல் வெற்றி. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டின் ஸ்வியாடெக் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் கஜகஸ்தானின் ரைபகினாவை வீழ்த்தி அபாரம். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட இயக்குனர் சிதம்பரம் இயக்கவுள்ள அடுத்த திரைப்படத்திற்கு பாலன் தி பாய் என பெயரிடப்பட்டுள்ளது. படத்தின் போஸ்டரை படக்குழு வெளியிட்ட நிலையில் ரசிகர்கள் வரவேற்பு. கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக அலுவலகம் சுங்கம் பகுதியில் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி திருவுருவப் படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.